வந்திருக்கும் அவர் மாவட்ட 3234 டிஜி ஏகேஎஸ் வினோத் சரகி அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்களும் மற்றும் நம் அழைப்பிற்கு இணங்க வந்திருக்கும் கேப்டன் சுரேஷ் கிருஷ்ணா மற்றும் கோ பிரசிடென்ட்டுகள் மற்றும் சார்ட்டர் பிரசிடென்ட் திரு முத்துசாமி அவர்களும் அனைவரையும் இந்த நல்ல காரியத்திற்கு நமக்கு இடமளித்து நமக்காக உயிரிழந்த 527 தியாகிகளுக்கு இடமளித்து அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய நமக்கு இடமளித்த நந்தம்பாக்கம் பேரூராட்சி தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், சிறுகளத்தூர் பேரூராட்சி தலைவர் ஹரிபாபு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, வந்திருக்கும் நந்தம்பாக்கம் சகோதர சகோதரிகளுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். Rotary would a very important program. Nama Kargil Vijay Divas. Nama Kargil war nama ஜெயிச்சது 527 soldiers sacrifice பண்ணிட்டு நம்ம இந்த victory வாங்கி இருக்கோம். அதுக்கு நம்ம celebration பண்றோம். ரெண்டாவது tree plantation. Rotary வந்து environment friendly நிறையவே பண்றாங்க. நம்ம river restoration, pond restoration, plastic கம்மி யூஸ் பண்ணோம், நம்ம வாட்டர் கன்சர்வ் பண்ணோம், நம்ம எலக்ட்ரிசிட்டி கம்மி யூஸ். இது ரொம்ப பெரிய இனிஷியேட்டிவ். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி பிரசிடென்ட் யூசுப் அண்ட் ரொட்டேரியன் முத்துசுவாமி இங்க வந்திருக்குது. தண்ணி போட்டுட்டு அந்த செடி நம்ம நடந்துக்கு அப்புறம் கூட தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது அதை ரொம்ப முக்கியமான இருக்கு. அந்த இனிஷியேட்டிவ் முத்துசுவாமி சார் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லாரோட சப்போர்ட்டில் இது மாதிரி ஒரு விழா நடந்திருக்குது. நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இப்போ நம்ம பண்ண காரியம் நீங்களே காப்பாற்றிக்கணும். அந்த செடியெல்லாம் நீங்கள எப்படி யாருமே டேமேஜ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பார்த்துட்டு நாங்கள் திருப்பி வர போகிறோம், திருப்பி பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற சொசைட்டிக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு ஆசைப்படுறோம். நிறையவே இனிஷியேட்டிவ் ரோட்டரி வந்து நிறைய ஜனங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதா பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் இன்னும் தேவை இருக்குது, எப்படி இன்னும் வசதி பண்ணி வேண்டியது இருக்குது. நீங்கள் நம்ம பிரசிடென்ட் யூசுப் கிட்ட சொன்னீங்கன்னா நிறையவே பண்ணி கொடுப்பாரு. ஸோ எல்லோரும் வந்ததுக்கு, எல்லா பிரசிடென்ட்ஸ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச் for the wonderful arrangements and initiative. Thank you. Respected Governor of Rotary Club, Secretary and President, Panchayat President, Associate NCC Officer, Lieutenant Parthiban Sir, CAT, and all my friends and my dears. It's an honor and a moment of pride for me to standing in front of you as a guest of honor.
on this occasion of Kargil Vijay Divas. In this day, July 26th, we remember and salute the bravery, sacrifice, and patriotism of our armed force to fought during the Kargil war. It was not a battle for land. It was a battle for honor. It was a battle for safety and security of our nation. Our soldiers climbed unlimited heights and fought extraordinary climatic conditions and gave all their to reclaim what was actually ours or what was rightfully ours. Many of them lost their lives, but the stories on in our minds and hearts. I am also served in that location. My parent unit was 2 Engineer Regiment. From 1998 to 2000, my regiment was deployed in that location under 56 Mountain Brigade. So I also got that opportunity to take part in that operation. Not only an operation, that was a battle, that was a war. So, as a citizen of India, especially the youth, it's our duty to give the respect for the sacrifices of those persons, not only in our words, but also in actions also. So, now in this occasion, I am conveying my regards and thanks to the Rotary Club for to organize this Kargil Vijay Divas memorable plantation drive to honor the supreme sacrifices of the soldiers who dedicated their lives for the nation during the Kargil war. Thank you. Jai Hind, Jai Bharat. Thank you, Yusuf sir, for organizing இவ்வளோ நல்ல ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. முத்துசுவாமி சார் அண்ட் வித் யோர் டீம் இங்கே நம்ம யதாத காரணಕ್ಕೆ இங்கே வந்திருக்கோம். பட் வந்துட்டு எவ்வளோ பெண்களுக்கு பார்த்துட்டு மனுஷல எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. ரோட்டரி சங்கமம் நிறைய வேலை பெண்களுக்கு பண்ணுறாரு. உங்களுக்கு பஞ்சாயத்துக்கு சொல்லணும், உங்களுக்கு வளர்றதுக்கு இன்னும் தேவை இருக்கு. நம்ம அல்ல ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஹெல்த் கேம்ப் தேவை இருக்கு, ஸ்கூல் தேவை இருக்கு, உங்கள் பசங்க என்ன ஹெல்ப் தேவை இருக்கு, எதாமே ஹெல்ப் தேவை இருக்கு. பெண்கள் நம்ம ஹார்ட்ல இருக்கு. ஸோ நீ கொஞ்சம் பஞ்சாயத்துக்கு சொல்லி கூட இந்த யூசுப் சார் வில் டெல் அஸ். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. 3 cheers ஃபார் பெண்கள்ஸ். ஹாப்பி கார்கில் டே. பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கார்கில் உயிரிழந்த 1999 ஆண்டு நடந்த போரில் இறந்த 527 பேருக்கு ஞாபகமாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் நம்ம ரோட்டரி சங்கம் நடத்தும் புதுமையான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் மரம் நடுவதுதான். இந்த மரம் எத்தனை வயது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு நம்மளுக்கு வயது என்பது தெரியும். ஆனால் நம்ம வைத்த மரம் அதுக்கு வயதே கண்டுபிடிக்க முடியாது. இன்று நீங்கள் அனைவரும் இங்க எங்களுடன் இணைந்து மரம் நட்டுங்க. அந்த ஒரு தருணம் இன்று என்றுமே அது இந்த மண்ணுக்கும் இந்த மரத்துக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியமாக அமைகிறது. இந்த நந்தம்பாக்கம் பஞ்சாயத்து தலைவரை சந்திக்கும் போது முதல்ல இங்க மரம் நடனம், இது மாதிரி கார்கில் போரில் உயிரிழந்தவர்களை நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் மரம் நடனம் என்று நான் கூறினேன். அவர் உடனே நீங்க எத்தனை மரம் வேணா நடுங்க, அதனால் நட்ட மரத்தை நாங்க நல்ல முறையில் பாதுகாப்போம் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வகையில் நாங்க இன்றை இந்த மரம் நட்டு கொண்டு வருகிறோம். அந்த அளவுக்கு பஞ்சாயத்து தலைவர் இந்த கிராமத்து மக்களுக்கு மேல, இந்த நந்தம்பாக்கம் ஊராட்சி மேல ரொம்ப அக்கறையோட செயல்பட்டு வருகிறார். அவருக்கு நீங்க மிகுந்த நன்றி செலுத்த வேண்டும் இந்த கிராமத்து மக்கள். மற்றும் இங்க வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் சுரேஷ் சார் அவர்களும், யூசுப் சார் அவர்களும், மற்றும் கவர்னர் சார் அவர்கள், முத்துசாமி சார் அவர்கள், விஜயகுமார் சார் அவர்கள், மிகுந்த இவங்க மற்றும் ரோட்டரி சங்க தலைவர்கள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். மற்றும் சிறுகுளத்தூர் பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் வந்திருக்கார். அவர் மரம் நடுறது தான் அவருக்கு வேலை.
அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் பிறந்த நாளைக்கும் மரம் நடுறது தான் வேலை. அவர் வந்து பெரிய பெரிய மரம் நடுறாரு, அரச மரம், ஆலமரம். மனிதர்களுக்கு மட்டும் மரம் இல்லைன்றார். பறவைகளுக்கு, குருவி இனங்களுக்கு மரம் வேணும்னு சொல்லி நிறைய மரங்கள், நிறைய சேவைகள் செய்து கொண்டு வருகிறார். அவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வைத்த மரங்களுக்கு அனைத்தும் நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று நான் உறுதியோடு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது ஊராட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கும் கார்கில் தின நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள், ரோட்டரி கிளப்பினுடைய டிஜி சார் வினோத் சரோஜி அவருடைய துணைவியார் அவர்களும், சுரேஷ்குமார் சார் அவர்களும், முத்துசாமி சார் அவர்களும், யூசுப் சார் அவர்களும், பசுமை மூர்த்தி சார் அவர்களும் மற்றும் நமது சிறுகளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இன்றைய தினம் நமது ஊராட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் கார்கில் தினம். 1999 போர் நடக்குது. அப்போ நான் 10th படிக்கிறேன். அப்போது போர்னு சொல்லும் போது நம்ம போரை பார்க்குற முதல் தலைமுறை. இப்போ நீங்களாம் பார்த்துருப்பீங்க, 47க்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் இந்த பர்மா போர் இதெல்லாம் வந்து உலக போர்லாம் நடந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் எங்கள் தலைமுறை 99ல் போர்ன்றது அப்போ தான் கேள்விப்படுறோம். பெருசாக நம்மளுக்கு அந்த இந்திரா காந்தி பீரியட்லாம் நடந்தது பெருசாக நம்மளுக்கு தெரியாது. போர்னு சொல்ல பயந்தோம், இது மேலே தான் குண்டு போட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருந்தது. ஆனால் நம்மளை கவசமாக காத்துது நம்மளுடைய இந்திய இராணுவம் தான். எதிர் தரப்பில் இப்போ இவங்க நம்ம சார்லாம் பேசும்போது சொன்னாங்க, 524 பேர் 27 பேர் இறந்தாங்க, இன்னும் திறந்தாங்க. நமக்காக, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னுக்காக அவங்க குடும்பத்தை விட்டு அவங்க போய் போரில் போய் கலந்துக்கிட்டு உயிரே விட்டாங்க. 527 பேர் தியாகத்தால் தான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம நிம்மதியாக, நம்ம பாதுகாப்பாக நம்ம நாட்டில் நம்ம இருக்கிறோம். அதுவும் போர் நடந்த இடம், அந்த மலை பேர் வந்து டைகர் மலை. அது போர் தொடங்குறதே வந்து நம்மளோட தேசிய விலங்கோட பேர் சூட்டிய மலையில் அந்த போர் தொடங்குது. அடுத்தது என்னென்னா, அந்த ஆப்ரேஷனுக்கு பேரே விஜய்னு வைக்கிறாங்க. விஜய்னு நம்ம இராணுவம் வந்து அந்த பேரை சூட்டும் போது, விஜய்ன்றது வந்து நம்மளுக்கு பேராக தெரியும். அதோட அர்த்தம் என்னன்னா வெற்றி. நம்ம போர் ஆரம்பிக்கும் போதே வெற்றியோடு போகிறோம். போகும்போது 527 பேர் நம்ம பலி கொடுத்தாலும் எதிர்த்தரப்பில் 3000 பேர் இறக்குறாங்க. அது நம்மளோட வலிமையை காட்டுற விஷயம். அதை இன்றைக்கி இந்த இவ்வளோ நாள் பொறுத்து நம்ம ஊராட்சியில் நம்ம ரோட்டரி சங்கம் வந்து நம்ம ஊராட்சி தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல அந்த நிகழ்வு வச்சு நினைவு கூறுறாங்கன்னா அது பெரிய விஷயம், நம்மளுக்கு பெருமையான விஷயந்தான். அதுவும் அது ஞாபகார்த்தமாக ஏதோ ஒரு பொருளையோ ஒரு இதுவும் கொடுக்காம, பசுமை மூர்த்தி சார் சொன்ன மாதிரி மரத்தை வச்சு அந்த மரத்தோட நினைவுகளை வந்து இந்த கார்கில் போர் தின நினைவில் வச்சது நம்ம ஊர் மக்கள்லாம் தெரிகிற மாதிரி ஒரு மர நடு விழாவை ஏற்படுத்தினாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இந்நாளில், இந்த கார்கில் போர் நினைவு நாளில் நம்ம வந்து நம்ம இராணுவத்துக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு மரியாதை செலுத்துறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதற்காக வந்து கலந்துக்கிட்ட பள்ளி மாணவர்கள், என்சிசி சார்ந்தவங்களும் என்எஸ்எஸ் சார்ந்தவங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். ஏன்னா வருங்கால இந்தியா அவங்க தான். அவங்க இங்கே இருக்கிறவங்க போலீஸ் ஆஃபீஸர் ஆகலாம், ஆர்மி ஆஃபீஸர் ஆகலாம், இல்லைனா சேவை தொழிலான மருத்துவ தொழில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுமாக இவ்வளோ ஸ்டூடெண்ட் இங்கே வந்திருக்காங்க, காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. அவங்களாம் ஊக்குவிக்கிற நம்ம ரோட்டரி சங்கத்துக்கும் நம்ம நன்றியை சொல்லிக்கலாம். இந்த விழாவுக்கு மேலும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இனி முதற்கொண்டு நடக்க போகிற விழாங்களுக்கும் நம்ம வந்து ரோட்டரி சங்கத்துக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம சொல்லி நன்றி. ரோட்டரி கிளப்பின் சார்பில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரி கிளப் அவர்களே, முத்துசாமி சார் அவர்களே, யூசப் சார் அவர்களே, விஜயகுமார் சார் அவர்களே மற்றும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ரோட்டரி கிளப்புடைய நிர்வாகிகளே, எல்லா கிராமங்களிலும் மரங்களை வழங்கி கொண்டிருக்க நம்முடைய பசுமைமூர்த்தி அவர்களே, இந்த விழாவுக்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்றிருக்கும் நம்முடைய நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் முத்துராமன் அவர்களே, வார்டு உறுப்பினர்களே,
வருகை தந்திருக்கும் தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய நந்தமக்கம் ஊராட்சிக்கு பல வேலைகள் இருந்தாலும் ரோட்டரி கிளப் சார்பில் அவர்களுடைய பணியே சமூக பணிதான். மக்களுக்கு என்ன தேவையோ அதை அற்புதமாக பல திட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊராட்சியிலும் சென்ற ஆண்டு மரக்கன்றுகளை நட்டு பசுமுத்தி சார் பல மரங்களை எங்களுக்கு வழங்கியிருக்கார். அதை நாங்கள் பொறுப்போடு நல்ல மரங்களாக உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஊராட்சிக்கு ஒரு 60 மிகவும் பின்தங்கிய ஏழை மக்களுக்கு, குறிப்பாக எஸ்டி மக்களுக்கு காங்கிரீட் வீடுகளை கட்டித் தருவதாக உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் ஊராட்சியின் சார்பில் ரோட்டரி கிளப்பிற்கு ஒரு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொடுக்கின்றேன். அதே போன்ற எங்களுடைய நந்தமக்கம் ஊராட்சியும் ரொம்ப பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதிக்கும் ரோட்டரி கிளப் சார்பில் நிறைய சப்போர்ட்டுகளை வழங்குமாறு என்னுடைய ஊராட்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இங்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் காரணம். இதுக்கு மும்மூர்த்திகள்ங்கிற மாதிரி இவர் பசுமை மூர்த்தி, நல்ல கைத்தறல் கொடுங்க. இவர் லட்சக்கணக்கான மரங்கள் இது வரைக்கும் நட்டிருக்காரு. நமக்கு ரோட்டரிக்கு இவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, எத்தனை மரம் வேணாலும் ஃப்ரீயாக தருவார். இது எல்லாமே அவர் ஃப்ரீயாக தான் கொடுத்தது. இது மாதிரி நிறைய பண்ண போகிறார். வாங்க சார். அதே மாதிரி கோஆர்டினேட்டர் விஜயகுமார் அண்ட் பாபு, எங்கள் செக்ரட்டரி இவர், அப்புறம் பாபு வாங்க சார். 3 பேரும் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நல்லா நடந்திருக்காது. 3 பேருக்கு ஒரு கைத்தறல் கொடுங்க. யூசப், நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஹானர் பண்ணுங்க. Start.